வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கு பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம 4ஆம் வகுப்பு பாடம் 2 தலைப்பு பார்த்திங்கன்னா பனைமரச் சிறப்பு அப்படின்ற பாடப்பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பனைமரத்தினுடைய பயன்கள் பற்றியது தான் இந்த பாடம் முழுவதுமாகவே. சரிங்களா? எத்தனையோ மரங்கள் இருக்குது நமக்கு, இருந்தாலும் பனைமரத்தை பற்றின ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பாடம் ஒரு கலந்துரையாடல் வடிவத்தில் இருக்கும். ஒரு சிறுவன், ஒரு சிறுமி, தாத்தா. வாங்க கதைக்கு போகலாம். மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் கருப்பு நிறத்தில் ஒரு பழம் கிடப்பதை கண்டனர். வண்ணமயில், இது என்ன பழம் என்று தெரியவில்லையே. அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இந்த பழம் என்னவென்று கேட்டனர். தாத்தா, தாத்தா, இது என்ன பழம்? இதுவா? இதுதான் பனம்பழம். இந்த பனம்பழத்தை சாப்பிடலாமா தாத்தா? நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனஞ்சாறு கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகிறது. அப்படியா தாத்தா? பண்டைய இலக்கியங்கள் பனையோலைகளில்தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். ஓ, அப்படியா தாத்தா? பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர உதவுகிறது. இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? அது மட்டுமல்ல, பனை ஓலை விசிறி, பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பொம்மைகள் இது விளையாடலாம். பனைமரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா. ஆமாம், என்ன செய்வது? பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை. அவை தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. பனைமரத்தை பற்றி பல செய்திகள் அறிந்து கொண்டோம் தாத்தா. இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்பு உணர்ந்து பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியே செய்வோம். நன்றி தாத்தா. பாடம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இப்போது பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், நுங்கு. இது பேர் என்னமா? நுங்கு. குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம உடம்புக்கு சாப்பிட்டோன்னா குளிர்ச்சி தரும். அடுத்து பாருங்கள், பனங்கிழங்கு. ஓகே, பனங்கிழங்கு இது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நார்ச்சத்து ரொம்ப கிடைக்கும். சரிங்களா? வயிற்று பிரச்சனைகள்லாம் இருக்காது. உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பனங்கிழங்கு நமக்கு தருது. அடுத்தது பனங்கற்கண்டு. சரிங்களாம்மா? பனங்கற்கண்டு இனிப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம பாலில், காஃபிலெலாம் கலந்து குடிக்கலாம். வயிற்று புண்ணையெல்லாம் இது என்ன செய்யும்? ஆற்றும் இந்த பனங்கற்கண்டு. அடுத்து பாருங்க, கருப்பட்டி நம்ம டீக்கு, காஃபிக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சீனியை விட ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு உருவாகும். ஸோ பனங்கருப்பட்டி உடம்புக்கு நல்லது. அடுத்து பாருங்கள், பனைமரத்தினுடைய உறுப்புகள்லாம் ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். பனைமரம் மொத்தம் 12 உறுப்புகளை உடையது. நம்ம உடம்பெல்லாம் எப்படி ஒரு உறுப்புகள் இருக்குல்ல, அதுபோல் 12 உறுப்புகள் இருக்கக்கூடியது இந்த பனைமரம். சரிங்களா? இந்த பாக்ஸில் பாருங்கள், 12 பனைமரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் ஒவ்வொரு பகுதியாக இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் குருத்தோலை. இது பனைமரத்தின் இளஞ்சிவப்பு இலை. இது இன்னும் விரியவில்லை. பனைமரம் நமது மாநில மரம். இது ஒரு பச்சை ஓலை. இதனை சாறை ஓலை என்போம். ஓலை. பாளைப்பீலி. சில்லாட்டை. இது பனைமரத்தின் ஒரு பகுதி. இது நார் போன்ற அமைப்பை கொண்டது.
இது பச்சை மட்டை. பனைமரத்தின் இலைக்காம்பு பகுதி இது. இது நன்கு பச்சையாக இருக்கும். இது பனைமரத்தின் உச்சிப்பகுதி. இலைகள் அனைத்தும் மேலே ஒன்றாக இணைந்துள்ளன. இதனை நாம் உச்சிப்பகுதி என்று அழைப்போம். பத்தை மட்டை. இது பனைமரத்தின் நடுமரம். இதை நடுமரம் என்று அழைப்போம். நடுமரம். இது பனைமரத்தின் தூர்ப்பகுதி. இது பனைமரத்தின் வேர்ப்பகுதி. வேர்கள் இப்படித்தான் பரவியிருக்கும். சரி குழந்தைகளே, இப்போ பாருங்க, பனை மரத்தை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய சின்னம் என்னதுமா? இது திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். அடுத்து பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடல் உடுத்த நம்ம பாடுறோம் இல்லையா? ஸோ ப்ரேயரில் நம்ம காலையில் பாடுவோம்ல வழிபாட்டு கூட்டத்தில். ஸோ தமிழ் தாய் வாழ்த்து அப்படி தான், அதுதான் நம்மளுடைய மாநில பாடல். சரிங்களா? அடுத்து பாருங்க, நடனம். நம்மளுடைய மாநில நடனம் எது? தமிழ்நாட்டினுடைய நடனம் பரதநாட்டியம். சரிங்களாம்மா? எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம்? பரதநாட்டியம் அப்படின்ற நடனத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். அடுத்தது பாருங்க, பறவை. நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. சரிங்களாம்மா? புறாலேயே இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னு. மரகத புறா. மாநில பறவை மரகத புறா. அடுத்து பாருங்க, விலங்கு. விலங்கு என்னதுனாமா? வரையாடு. மாநில விலங்கு எது? வரையாடு. மற்ற ஆடுகள் மாதிரி இல்லாமல் இது பாருங்க கொஞ்சமே வேறுபாடோடு இருக்குது. என்னதுமா? வரையாடு. மலர் பார்த்தீங்கன்னா என்ன மலர்? செங்காந்தள் மலர். அப்படியே தீப்பிழம்பு வர்ற மாதிரி இருக்கும் இந்த மலரை பார்த்தோன்னா. செங்காந்தள் மலர். காந்தல். ஓகேங்களா? ஸோ செங்காந்தள் மலர் நம்மளுடைய மாநில மலர். அடுத்தது விளையாட்டு பாருங்க. நம்மளுடைய மாநில விளையாட்டு என்னது? கபடி. சரிங்களா? வீர விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? மண்ணில் அடிபட்டு வச்சு இது பண்ணிட்டு வருவாங்க, விளையாடுவாங்க. கபடி மாநில விளையாட்டு கபடி. அடுத்து மாநில மரம். நம்ம இப்போ தானே படித்தோம். என்ன மரம் படித்தோம்? மாநில மரம் பனை மரம். உன்னுடைய மாநில மரம் என்னதுமா? தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அப்படின்னாலே பனை மரம் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவாம்மா? ஸோ நம்ம பாடம் ஃபுல்லாக படிச்சுட்டோம். அடுத்தது பாருங்க, பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஓலைச்சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரிக்கலாம்? ஓலை கூட்டல் சுவடி இச்சு எடுத்துடணும். உயர இச்சொல்லின் எதிர் சொல் தாழ. விழுந்து எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம் எப்படி பிரிக்கணும்? கரை கூட்டல் ஓரம் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க, வினா விடை. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். நுங்கு, பனங்கிழங்கு, கற்கண்டு, கருப்பட்டி ஆகியவை உணவாக பயன்படுகின்றன. சரிங்களா? இரண்டாவது வினா, பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருள்கள் யாவை? பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள். இது எல்லாமே விளையாட்டு பொருள்கள் ஆகும். மூன்றாவது வினா, பனைமரத்தின் சிறப்புகள் யாவை? பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. ஒரு பாயிண்ட். பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்து கொள்ளும் இயல்புடையது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த படங்களுக்கு ஏற்ற சொல்ல அந்த எழுத்து நம்ம என்ன செய்யணும்? ஓரெழுத்து ஒரு சொல்ல இணைக்கணும். ஆ அப்படின்னு என்னது? பசு. பூ அப்படின்னா மலர். நா அப்படின்னா நாக்கு. ஈ என்ற சொல்லுக்கு பறக்கும் உயிரினம் இருக்கு இல்லையா? ஈ, அது பொருள். அடுத்து பாருங்க, வேறுபட்ட பொருள் தரும் சொல்ல கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ நிலா அப்படின்னா அதுக்கு வேறுபட்ட சொல் என்னது? கதிரவன். கதிரவன் யாரு? சூரியன். அடுத்து மன்னன். மன்னனுக்கு அரசன், வேந்தன், இது எல்லாமே பொருள் தர கூடியது. சரிங்களா? அம்மா அப்படின்னா அன்னை, தாய். ஓகே, இந்த மாதிரி வேறு வேறு பொருள்கள் இருக்குது. மழலை அப்படின்றது வேறு சொல். குதிரை இதுக்கு பொருள் தரது முதல்ல பார்க்கலாம்.
பரி, புறவி இதெல்லாம் வந்து குதிரையை குறிக்கக்கூடிய சொற்கள். நரி அப்படின்றது வேறு விலங்கு. ஸோ அதனால் இது வந்து என்னது பொருந்தாது. ஸோ இதெல்லாம் பொருந்தாத சொற்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வட்டமிட்டிருக்கோம். சரியாம்மா? ஓகே குழந்தைகளே, இன்றைக்கு வகுப்பு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா? வீடியோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு படங்களோட விளக்கம் கொடுத்துருக்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில். அடுத்தடுத்த பாடங்கள்லாம் உங்களுக்கு வரும்போது படிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ அதனால் இன்னும் அடுத்த வகுப்பில் இன்னும் வேறு வேறு பாடங்களோட புது புது வடிவத்தில் நம்ம என்ன செய்யலாம், கற்கலாம். ஓகேவாம்மா? மிக்க நன்றி குழந்தைகளே. மீண்டும் நாளை சந்திப்போம்.